வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ டொனால்ட் டக் பத்தி தான் இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1934 வெளியான தி லிட்டில் வைஸ் ஹென் என்ற குறும்படத்தில் முதல் முறையாக டொனால்ட் டக் அப்படிங்கிற கதாபாத்திரம் இடம்பெற்றிருக்குது. இந்த கதாபாத்திரத்தை வால்ட் டிஸ்னி உருவாக்கி இருக்கிறாங்க. ஓவல் மைதானத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டி ஒன்றில் ஆஸ்திரேலியா வீரர் டொனால்ட் பிராட்மேன் டக் அவுட் ஆனார். அதனால அதை நினைவுபடுத்தும் வகையில டொனால்டு டக்ங்கிற கதாபாத்திரம் டிஸ்னியில பெயர் வச்சிருக்கிறாங்க. டொனால்டு டக்கினுடைய முழு பெயர் டொனால்ட் ஃபாண்ட்ரிலேரி டக்னு சொல்றாங்க. மிக்கி மவுஸ் கதாபாத்திரத்தை விட டொனால்டு டக் 5 வயது அப்படின்னு சொல்றாங்க. கில்ட்ரன்ஸ் நாஸ், டோனி அன்செல்மோ, டேனியல் ராஸ் ஆகிய 3 நடிகர்கள் டொனால்டு டக் கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்திருக்கிறாங்களாமா. 2ஆம் உலக போரின் போது ராணுவ வீரர்கள் உற்சாகப்படுத்ததாக டொனால்டு டக்கினுடைய திரைப்படங்கள் அதிகமாக திரையிட்டு காட்டப்பட்டதாமாம். ஜெர்மனிக்கு எதிரான படம் ஒன்று டொனால்டு டக் கதாபாத்திரம் இடம் பிடிச்சிருக்குதாம். மார்ச் 13ஆம் தேதி டொனால்டு டக்கினுடைய பிறந்த நாளாக சொல்றாங்க. டொனால்டு டக்கினுடைய காதலியாக டெய்சி டக்ங்கிற கதாபாத்திரம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்ஸுடன் சந்திக்கின்றேன். டாடா பை.